இங்கே வந்து பேசின அத்தனை தொழில் முனைவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிபிஷன் போனேன்னு சொல்கிறாங்க. எங்கம்மா போனீங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க இல்லைங்களா, அந்த ஊருக்குள்ளேயே எக்ஸிபிஷன் போட்டால் அந்த ஊரில் தயார் பண்ணுறவங்க, நீங்கள் தயார் பண்ணுற மாதிரி பொருள் தயார் பண்ணுறவங்க எல்லாருமே அதே மாதிரி பொருளை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஸோ அதே ஊரில் நீங்கள் எக்ஸிபிஷன் போடும்போது அந்த பொருள் எத்தனை பேர் தான் வாங்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ட்ரைனிங் போகிறப்ப தனியாக போக மாட்டேன்றீங்க, என்ன பண்ணுறீங்க, கூட ஒரு துணைக்கு சேர்த்துக்கிறீங்க, ஃப்ரெண்டுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்லை எதிர்த்த வீட்டுக்காரங்களையோ இல்லை அடுத்த தெருவில் உள்ளவங்களையோ நீங்கள் சேர்த்துக்கிறீங்க இல்லையா. இப்படி நீங்கள் வந்து ஒரு துணை இருந்தால் தான் வெளியில் போகிறீங்க. அந்த துணையை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் கற்றுக்கிற அதே விஷயத்த அவங்க கற்றுக்க போகிறாங்க. நீங்கள் விற்க போகிறது எங்கே, உங்கள் ஏரியாக்குள்ளேயே நீங்கள் விற்கிறீங்க. உங்கள் ஏரியாக்குள்ளேயே விற்கும்போது அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சவங்க நிச்சயமாக வாங்கவே மாட்டாங்க. மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது ஒரு பொருள் ஒருத்தனுக்கு தேவைப்படுது, அந்த பொருள் வந்து அந்த இடத்துல கிடைக்காதப்போ அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நம்ம பொருளை விற்கிறப்ப அது வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும்.